இப்போ ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆர்டர் அசைன் ஆகுது. நம்ம கஸ்டமர் லொகேஷன் போயிட்டோம். லொகேஷன் போயிட்டு கஸ்டமர் கூப்பிட்டு பார்க்குறோம். அவங்க வந்து காலை எடுக்கவே இல்ல அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 3 தடவ தொடர்ந்து கூப்பிடுற மாரி ஒரு ஆப்ஷன் வருங்க. அந்த 3 தடவ கூப்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, அப்பயும் கஸ்டமர் வந்து எடுக்கவே இல்ல அப்படின்னா, கஸ்டமர் சப்போர்ட்ல இருந்து நமக்கு கூப்பிடுவாங்க. ஸோ ஒரு கால் சென்டர்லேருந்து நமக்கும் கஸ்டமருக்கும் திரும்ப வந்து கான்ஃபரன்ஸ் போட்டு பார்ப்பாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 தடவ ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இப்படி மொத்தமாக ட்ரை பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் எடுக்கவே இல்ல அப்படின்னா, நமக்கு அந்த ஆர்டருங்கிறது கேன்சல் ஆயிருங்க. ஸோ அப்படி கேன்சல் ஆன பிறகு அந்த ஆர்டருக்கான அந்த ஃபுட்டை பார்த்தீங்கன்னா, நம்மளே வச்சுக்கலாம். இது வந்து ஸ்விக்கியில் இருக்குது. ஜொமேட்டோவில் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தான் எல்லாம் நடக்கும். பட் வந்து கடைசியில் வந்து அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம ஹோட்டல்லேயே கொடுக்கணும். ஹோட்டலில் ஒரு ஓடிபி தருவாங்க. அந்த ஓடிபியை வந்து நம்ம ஜொமேட்டோ ஆப்பில் போட்டால் தான் அது கம்ப்ளீட் ஆகும். இல்லைன்னா அந்த ஃபுட்டுக்கான காசை வந்து ஜொமேட்டோ பிடிச்சிக்குவாங்க. நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து பிடிச்சிக்குவாங்க. ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னா அப்படி எதுவுமே இல்லை. நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணி கஸ்டமருக்கு வந்து அந்த கால் பண்ணி பார்க்கணும். அடுத்து கஸ்டமர் சப்போர்ட்லேருந்து கால் பண்ணி பார்ப்பாங்க. இது எல்லாமே நடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஆகும். அந்த 1 மணி நேரம் கஸ்டமர் லொக்கேஷனில் வெயிட் பண்ணணும். இப்படி எல்லாம் ஆகி நம்மளை வந்து ரொம்ப கடுப்பேற்றி ஒரு வர ஆர்டரே கம்மியாக தான் இருக்கும். அந்த பீக் டயத்துலேயும் இந்த மாதிரி நிப்பாட்டி வச்சு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆக்கின பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்டரை கஸ்டமர் சப்போர்ட்லேருந்தே கேன்சல் பண்ணி விட்ருவாங்க. அப்படி கேன்சல் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த ஃபுட்டை வந்து நீங்களே வச்சுக்கலாங்க. கஸ்டமர் திரும்ப திரும்ப கூப்பிட்டு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர் கால் பண்ணி, நீங்கள் இப்படி கால் பண்ணியிருந்தீங்க, நான் வந்து அப்போ எடுக்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட பேசினாலும் நீங்கள் வந்து அந்த ஃபுட்டை போய் திரும்பி கொடுக்க முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. கஸ்டமர் சப்போர்ட்லேருந்து இத்தனை தடவை கால் எடுக்கலை அப்படிங்கிறனால அவங்களே கேன்சல் பண்ணிட்டாங்க. நீங்கள் திரும்ப போய் கஸ்டமருக்கு கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து அந்த ட்ராவலுக்கான காசு வராது. அந்த ஒரு ஆர்டர் டெலிவரி பண்ணதுக்கான காசு வராது. எதுவுமே நமக்கு வந்து அதுலேருந்து கிடைக்க போகிறது கிடையாதுங்க. ஸோ வந்துட்டு ஒரு ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரூல் படி அந்த ஃபுட்டை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். திரும்ப கஸ்டமருக்கு போய் கொடுக்க தேவையில்லைங்க. இது வந்து ஸ்விக்கியில் ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு போய் கஸ்டமர் காலே எடுக்கலை அப்படின்னா, கஸ்டமர் சப்போர்ட்லேருந்து அடுத்து ஒரு 1 மணி நேரம் வெயிட் பண்ணி அவங்களும் ட்ரை பண்ணி கால் எடுக்கலை அப்படின்னா அவங்களே கேன்சல் பண்ணி விடுவாங்க. அப்படி கேன்சல் பண்ணி விட்ட பிறகு உங்களோட மொபைலில் பார்த்தீங்கன்னா கேன்சல் அன்அசைன்னு வந்துடும். அப்படி வந்த பிறகு தான் அந்த ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கான அந்த ஃபுட்டுக்கான அமௌண்ட்டை எதுவுமே ஸ்விக்கி உங்கள்கிட்ட பிடிக்காது. இந்த மாதிரி தான் ஸ்விக்கியில் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து புதுசாக நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு ஆர்டர் கேன்சல் ஆச்சுன்னா அது எந்த மாதிரி எத்தனை டைமிங் எடுத்துக்கும், அந்த ஃபுட்டை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் அதை பற்றி கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் அதை பற்றி பேசலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.